ஓஹோ. சரி, இப்ப ரேணுகாவை எப்படி காண்டாக்ட் பண்றது? இங்க அதுதாங்க பிரச்சனை. ரேணுகாவோட அப்பா கீழே ஹாஸ்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க. ரேணுகா அங்க வந்த உடனே உங்க அப்பா அவளுக்காக இங்க வெயிட் பண்றாங்கன்னு சொல்லி கொஞ்சம் அனுப்பி வைக்கிறீங்களா? சரிங்க. மறந்துடாதீங்க. சரி. ஓகேங்க, தேங்க்யூ. என்னடா அந்த பொண்ணுக்கு போன் பண்ணிட்டியா? வந்துருவாள்ல? வந்துருவாப்பா. ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பிட்டாளா? அப்பாடா, அப்புறம் என்ன, நான் மத்த வேலையை கவனிக்கிறேன்டா. 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஆச்சு. ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா செலவு பண்ண 10,000 ரூபாய் வேஸ்ட் ஆயிடுமே. ஆமாப்பா, எனக்கு அப்படிதான் தோணுது. எல்லாம் வீணா போயிடுமோன்னு பயமா இருக்கு. டேய், என்னடா இப்படி பயமுறுத்துற? இப்பதானே ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பிட்டேன்னு சொன்னேன், திடீர்னு இப்படி சொல்ற? அம்மா, அவ இங்கதாம்மா வந்துகிட்டு இருக்கா. அப்புறம் என்னடா? ஹாஸ்டல்ல அவங்க அப்பா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். ரேணுகா வந்ததோ உடனே திருப்பி அனுப்புங்கன்னு அவ ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்றா. ஐயோ, அவ அப்பா வந்து வெயிட் பண்றாரா? அப்புறம் என்னடா பண்றது? அதான்ப்பா எனக்கும் தெரியல. ஒரே டென்ஷனா இருக்கு. ஏன் இப்ப டென்ஷனா இருக்கீங்க? அவ ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா ரேணுகாவை அனுப்பிட முடியுமா? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். அதுக்கப்புறம் ரேணுகா கிட்ட விஷயத்த சொல்லிக்கலாம். அதுக்கு முன்னாடி ரேணுகா கிட்ட உளர்னீங்க அவ்வளவுதான். அம்மா, 100 கோடி வந்தாச்சு. வாங்க 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 வாங்க. ஹாய் ரேணு. ஹாய். ஹாய். இதுதான் அம்மா. வணக்கம். பிரியா அப்பா. வணக்கம். பிரியா தங்கச்சி. ஹாய். அம்மாடி, உன்னை பாக்குறதுக்கு அப்படியே மாடர்ன் மகாலட்சுமி மாதிரியே இருக்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. டி அண்ணா, அம்மா எப்படி ஐஸ் வைக்கிறாங்கன்னு பாத்தியா? மாடர்ன் மகாலட்சுமியா. உன் 100 கோடி சரண்டர் தான். ஏய், சும்மாவே உன்னை கையில பிடிக்க முடியாது. 100 கோடி வந்துட்டா என்ன ஆட்டம் போடுவியோ? ஏய், கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கியா? டென்ஷன் பண்ணாத. இங்க பாருடாண்ணா, தேவையில்லாம என்ன மிரட்டாத. அப்புறம் உங்க 3 பேரோட பிளானையும் வாழ்க்கிட்ட போட்டு கொடுத்துருவேன். அம்மா தாயே, எதுவும் பண்ணிடாதம்மா. உன் கால்ல விழுறாங்க, சும்மா இரு. அப்படி வா என் வழிக்கு. அழகா இருக்கு. பாலா, இந்த பொண்ணுதான் விஜயோட ஃப்ரெண்டா? ஆமா அத்த, எம்பியோட பொண்ணு. ஓ, எம்பியோட பொண்ணா? இவங்கதான் விஜயோட பாட்டி. வணக்கம்மா. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். பாட்டி, அப்புறம் பேசிக்கலாம். ஐயரே, சொல்லுங்க. பூஜை ஆரம்பிச்சிடலாம்ல? மந்திரம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரம் ஆரம்பிங்க. சரி, டேய், ஆரம்பிச்சிடலாம். சும்மா இருடா. யாகம் பூஜை எல்லாம் அதெல்லாம் முறை பிரகாரம் தான் நடக்கணும். ஐயரே, உங்க முறை பிரகாரம் நிதானமா பண்ணுங்க, அவசரமே கிடையாது. சரிம்மா, பேஷா பண்ணிடலாம். ஓம் கணாநாம் வாக்னோதி அபாமிஹி வீணா உபஸ்திஸ்தம் ஜெஷ்டராஜி பிரம்மணாம் பிரம்மணஸ்மதானஸ்ய மன்மா விஸ்வேதிஹாதம் மகாகணபதயே நமः. யாத்வே ததேவ நவாம்சோ மமாதி பிரஜஹாதி வேதஹ தினோத்தராணி விஸ்வாநாதி பிரம்மணாதி நாம நாம ज्ञानव्यो अस्मान् विदुर्काणि विश्व ஐயோ, இந்த ரேணுகாவுக்கு கோயிலுக்கு போறதுக்கு வேற நாளே கிடைக்கலையா? இப்படி பண்ணி என் உயிர் எடுக்கிறதுலயே இருக்கா. பாவி, வரட்டும், வச்சுக்கிறேன்.
சரியான சிடுமூச்சி. வர்றவன் ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. இங்க வந்து உட்காந்துட்டு என் கழுத்தா இருக்கிறான். அறிவு கட்டம். மூஞ்சி முகரையும் பறிக்கி இவன் பெரிய எம்பின்னா நான் இவனுக்கு பயப்படணுமா? போயா நீயும் பதவியும். நான் பயப்படுற ஆளெல்லாம் இல்ல. என்ன நினைச்ச என்ன பண்ணீங்க? ஒண்ணும் இல்ல சார். ஏதாவது என் பொண்ணுக்கு போன் பண்ணது தகவல் தெரிஞ்சதா? அது வந்து சார், உங்க பொண்ணு போகும்போது போனை கூட எடுக்காம போயிடுச்சான். அதான் எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ. ரேணுகாவோட ரூம்மேட்ஸ் யாராவது இருக்காங்க? இருக்காங்க சார். சுப்புலட்சுமின்னு ஒரு பொண்ணு இருக்கா சார். அவளை வர சொல்லுங்க. வர சொல்ல சார். நீங்க உள்ள போங்க. நீங்க உள்ள போங்க, நான் வர சொல்றேன். நீங்க உட்காருங்க சார். நான் ஃபோன் பண்றேன். ஃபோன் ஹலோ சுப்புலட்சுமி, சொல்லுங்க மேடம். நீ கொஞ்சம் கீழே வாமா. வந்துட்டேன். வந்துருவா சார். சார், சுப்புலட்சுமி வந்துட்டா. போ. ஹலோ அங்கிள். ரேணுகா எங்க போயிருக்கா? ரேணுகா கோவிலுக்கு போயிருக்கா அங்கிள். எந்த கோயில்? எந்த கோயிலுக்கு போயிருக்கா தெரியுமா தெரியாதா? தெரியும்னா வாயை திறந்து தெரியும்னு சொல்லு. தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு. ரெண்டு கிட்ட நான் தலையாட்டினா என்ன அர்த்தம்? ஏய், கேக்குறாருல, ஒழுங்கா பதில் சொல்ல. சார், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க சார். இதுங்களெல்லாம் மிரட்டி கேட்டாதான் ஏதாவது ஒரு பதிலாவது வெளியே வரும். சொல்லுடி. தெரியும் அங்கிள். தெரியுமா? சரி, அப்ப வந்து வண்டியில ஏறு. என் பொண்ணை உடனடியா பார்த்தாகணும். இவளை கூட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுறேன். சரிங்க சார், போகும். सर्वमंगल मांगल्य शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। ओम भगवै भगवस्वाये भगवजाविकाये भगवीर्याये भगुमाचिदराये भगुहिरण्याये भगुस्तिकाय भगुदासपुरुषाये दैमत्य पुष्टमत्य भुराय स्पोषाय राजास्तु। ओम दुर्गापरमेश्वरीं विहाय नमः। எங்க ஏதாவது சொல்லி உங்க அம்மா கொஞ்சம் வெளியே அனுப்புங்க. அப்பதான் நம்ம பிளான் பண்ண மாதிரி ரேணுகா குளத்துல விஜய் தாலிய போட முடியும். சொல்லுங்க. சரி சரி, அதை நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. அம்மா, இந்த கலசத்தை கையில எடுத்துக்கிட்டு கோவில் பிராகாரத்தை 3 தடவை சுத்தி வாமா. நான் சுத்தி வரணுமா? நான் ஏன் சுத்தி வரணும்? உன் பிள்ளைய வேணா சுத்த சொல்லு. அவனுக்கு வேலை கிடைக்கணும்னு தானே யாகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அவனை சுத்த சொல்லு. அம்மா, என்னம்மா புரியாம பேசுறீங்க? ஒரு குடும்பத்துல பெரியவங்க தாம்மா இதை எடுக்கணும். அப்படி ஒரு ஐதீகம்மா. அப்படின்னு யார் சொன்னது? ஐயர் தான் சொன்னாரு. அம்மா, நான் ஒண்ணும் சொல்லல. என்ன ஐயரே, நீங்க தானே சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? ஆமா, இப்ப ஞாபகம் வந்துருத்துமா. நான் தான் சொன்னேன், இந்த கலசத்தை எடுத்துட்டு பெரியவா தான் 3 பிரதட்சணம் பண்ணணும். அப்பதான் இந்த பூஜை சிறப்பா முடியும். சரி, குடுறா. அம்மா ஒரு நிமிஷம். போயிட்டு வா. உனக்கு என்னடா பிரச்சனை? இல்ல, குடும்பத்துல பெரியவங்க தான் போகணும்னு ஐயர் சொன்னாரு. குறிப்பா நீங்க தான் போகணும்னு ஐயர் சொல்லு. ஐயோ, வேற
மூஞ்ச பாரு. அம்மா விஜய் சாரோட அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு பெரியவங்க தானே, அவங்க கூட பரிகாரத்தை சுத்தலாமே. ஏற்கனவே உங்களுக்கு முழங்கால் வலி இருக்கு, இதுல பரிகாரத்தை 3 தடவை சுத்தினா என்ன ஆகுறது? சரியா சொன்னடா. நீ டிரைவரா இருந்தாலும் உனக்கு என் மேல இருக்கிற அக்கறை பெத்த பிள்ளைங்களுக்கு கூட இல்லையடா. நீங்க 2 பேரும் போய் சுத்திட்டு வாங்க. என்னம்மா அது? என் மனசுல உங்களுக்கு எவ்வளவு பெரிய இடம் வச்சிருக்கேன் தெரியுமா? நான் சொல்லி கேட்காம டிரைவர் சொல்லி கேக்குறீங்களே. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தாம்மா பெரியவங்க. ஆமா அத்தை, நான் வேணும்னா கூட துணைக்கு வரேன். நாம மெதுவா போயிட்டு வரலாம், ஒன்னும் அவசரம் இல்ல. இந்த யாகம் நல்லபடியா முடிஞ்சு நம்ம விஜய் வாழ்க்கை நல்லா இருந்தாலே போதும். அது ஒண்ணுதானே நமக்கு வேணும். வாங்க கொடுங்க. இந்தாங்க. டேய் விஜய், அம்மா உன் ஃப்ரெண்டுக்கு மாலை மரியாதையெல்லாம் கரெக்டா பண்ணிடுறா. நான் இங்க நிக்கணும், போங்க. ஏன்னா நான் மாலை மரியாதையெல்லாம் கரெக்டா பாக்கணும் பாருங்க, அதனாலதான். என்ன இரே? ஆமா ஆமா அம்மா, சீக்கிரமா கிளம்புங்க. இதோ சொல்லிட்டாரு பாருங்க, ஆமா, கிளம்புங்க கிளம்புங்க. டேய் நீ ஏன்டா இங்க நின்னுட்டு இருக்க? போடா. அம்மா நேரம் ஆயிடுத்து, உட்கார சொல்லுங்க. விஜய் உட்காருடா. பயமா இருக்குமா? உட்காரு. போடா போடா. சும்மா வாய் பார்த்துக்கிட்டே. பிரமாதம். அம்மா அவளையும் உட்கார சொல்லுங்க. நீயும் நான் எதுக்கு உட்கார்ல? தோழி மாப்பிள்ள மாதிரி பக்கத்துல உட்காந்துக்கம்மா. இல்ல நான்லாம் உட்கார்ல. இல்ல இவ உட்கார கூடாது, நீதான் உட்காரணும். உட்காந்தா நல்லது. இல்ல ஆண்டி, நான்லாம் உட்கார்ல. ஐயோ உட்காந்தா உனக்குதான் நல்லது. உட்காரு வா. இல்ல ஆண்டி, நான் உட்கார்ல. ஆமா வா. முடியாது, சொல்லாதீங்க. உட்காருங்க ப்ளீஸ். பக்கத்துல உட்காரு உட்காரு உட்காரு. சூப்பர். இதன்ன மாமா ஓம் சர்வஷாப்தே சர்வஷபக்தே சர்வவித்ரீணாம். ரேணுகா எப்படி நல்லா படிக்கிறாளா? சூப்பரா படிக்கிறா அங்கிள். தேவாய ஸ்வாஹா. என்ன பார்த்துட்டு இருக்கேள்? அந்த மாலை எடுத்து உங்க கையால கொடுங்க. என்ன? ஒண்ணும் இல்ல, பூஜைக்காக தான். வேற மாலை எடு. இதன்ன மாமா. देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। ओं जातवेदसे सुनवाम शोभमरातिकितो नदहाति वेदः शनः प्रकृतिपुत्राणि विश्वानादि विशन्तु मृतादग्निः तामग्निवर्णान्तपशाजुलन्तीं वैरोचनीकम्। டிரைவர் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கும்? 2 கிலோமீட்டர் இருக்கும் சார். ஓ சரி போ. गन्धद्वारान्ध्रादृशानित्यपुष्टां करीहिणीं ईश्वरेऽहं सर्वभूतानान्दामिहोपवये श्रियं मनसः काममाकोदिं वा सत्यमधीमहे पशूनां रूपमन्यस्य मेषे श्रियदामसः कर्तमेण प्रजाबूधा मयिशम्भवकर्दं श्रियं वासय मे कुले मातरं पद्ममालिनीम् आभसन्तसिद्धानि सिक्रीतवसमे देवीं मातरं श्रियं वासय मे कुले आत्रां पुष्करिणीं पुष्टिं स्वर्णां हिममालिनीं सूर्यां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः आत्रां विकरिणीं वृष्टिं पिङ्गलां पद्ममालिनीं चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः तामावः जातवेदो लक्ष्मीं मणपक्। महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा। महालक्ष्मी नमः नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि। போட சொல்லுங்க சொல்லுங்க. ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்குங்க. ஓம் ஸ்ரீர்வச்சஸ்மாயுஷ்மாரோக்கியமாபீதா சோபமானம் முக்கியதே தான்யம் தனம் சும் பகவத் பிரலாபம் சதசம் வத்சரம்.
शुभागुष मुहूर्तो काले सर्वत्र देवता परिपूर्ण कृपाकटाक्षबलसिद्धिरस्तु शतमानं भवति सदाय प्रदीन्द्रिये आयुष्ये அப்பா வாங்கப்பா. நான் இங்க வந்திருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் ரேணு அப்பாவை கூட்டிட்டு வந்தேன். யார் அது? என் ஃப்ரெண்டு தான்ப்பா. விஜயா வாடி. இவளுக்கு கல்யாணம் நடக்கணும்னு யாகம் நடந்துட்டு இருக்குப்பா. அதான் நான் வந்தேன். ஆமா அங்கிள். அந்த பையன் யாரு? அது வந்து என்னோட ரிலேஷன் அங்கிள். சரி வா போலாம். அட பாவீங்களா, அந்த பொண்ணு கழுத்துல திருட்டு தாலி போடுறதுக்காக குடும்பமே சேர்ந்து இப்படி ஒரு பிளான் பண்ணீங்களா? நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க செய்யற வேலையா இது? நீயும் ஒரு பொண்ணுக்கு தகப்பன் தானே, இப்படி செய்யறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஏண்டி அம்மா, எங்க வீட்டு மகாலட்சுமி இந்த திருட்டு வேலை பண்றதுக்கு தான் என்கிட்ட போய் சொல்லி பணம் வாங்குனியா? எப்ப பணத்துக்காக இவ்ளோ பெரிய வேலையை செய்ய துணிஞ்சுகளோ இனிமே உங்களை வீட்டுல வச்சுக்க கூடாது. பணத்துக்காக இவ்வளவு பண்றவங்க ராத்திரில நான் தூங்கும் போது என் தலையில கல்ல தூக்கி போட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க யாரும் அந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாது. திடீர்னு இப்படி சொன்னா நாங்க எங்க பாட்டி போறது? எங்க வேணாலும் போங்க. தடிபாண்டு மாதிரி 2 ஆம்பளைங்க இருக்கீங்கல்ல, எங்கேயாவது போய் உழைச்சு சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்துங்க. அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். போடி, இத பாரு, நான் குணசேகர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வருவேன். நான் திரும்பி வரும்போது அந்த வீட்டுல யாரும் இருக்க கூடாது. வாடா. என்ன ஜென்மங்கடா நீங்க, நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்க. என் தலை எழுத்து. பாவி பசங்க என்ன காரியம் பண்ணிருக்கானுங்க? வரட்டும், பாத்துக்கிறேன். நான் அவ்வளவு ஏமாந்தவளா?